நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னா பெரிஃப்ரியில் ஃபுல்லாக குட்டி குட்டி இமேச்சூர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அது நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்தே நம்மளே வந்து அதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த 2 பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். மேபி பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். கலர்ச்சி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கலர்ச்சி தட்டி உள்ள பருப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 2யுமே நல்லா பவுடர் மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் நல்ல ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா நல்லா நிழல்ல உலர்த்தி காய போட்டுட்டு திருப்பி ஒருக்க மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல நைஸாக வந்துடும். அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து காலையிலக்கு நைட்டுக்கும் 2 வேளைக்கு போதும். தினசரி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. கர்ப்பப்பையில் கட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். பிசிஓடியாக இருந்தாலும் சரியாயிரும். அதே மாதிரி ஒரு 43 to 45 சில பேர்த்துக்கு 50 வரைக்கும் எந்த ஏஜ்லனாலும் உங்களுக்கு மெனோபாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மெனோபாஸ் ஆகிறப்போ ஆரோக்கியமாக நம்மளுக்கு கர்ப்பப்பை சுருங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதிகமான தீட்டு, இரத்தப்போக்கு இப்படி 3 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னா, திடீர்னு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு ப்ளீடிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரியா?